அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, தமிழ்நாடு மின்சார வாரியத்துல பார்த்தீங்கன்னா, மின் இணைப்ப எப்படி பெயர் மாற்றம் பண்றது? அப்படிங்கிறத பத்தி தான் ஒரு தெளிவான விளக்கம், முழு விளக்கமா உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். தெரியாதவங்களுக்கு இது அனுப்பி விடுங்க. அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நீங்க இந்த சேனல முதல் முறையா பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இனி வரக்கூடிய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மின்சார வாரியத்தில மின் இணைப்பு 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. பெயர் மாற்றம் பண்ணதுல 3 கேட்டகரியா. அந்த 3 கேட்டகரிகள் என்னென்ன? அத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அந்த 3 கேட்டகரிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, பெயர் மாற்றம் எல்லாமே அடங்கிடும். எந்தெந்த மாரியான பெயர் மாற்றங்கள் வருது, அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் குடுக்கணும், எந்தெந்த ஆவணங்கள் குடுத்தா போதும், மற்றும் எவ்வளவு பணம் கட்டணும், இந்த பெயர் மாற்றத்துக்கு எவ்வளோ பணம் கட்டணும், ஆன்லைனில் எப்படி பதிவு பண்ணுறது, அதை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கேட்டகரி. இந்த கேட்டகரி இந்த 3 கேட்டகரியில தான் நமக்கு பிரிச்சிருக்காங்க. இந்த 3 கேட்டகரியில் தான் நமக்கு வருது பெயர் மாற்றம் பண்ணும்போது. அது என்னென்னன்றது நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுறேன். டியூ டு சேல்ஸ், பார்ட்டிஷன், செட்டில்மெண்ட், கிஃப்ட் வித் கன்சல் லெட்டர். அதாவது முதல் கேட்டகரி என்ன வருதுன்னா, சேல்ஸு, பார்ட்டிஷன், அதாவது விற்பனை பண்ணது, அதாவது மின் இணைப்போட இடத்த விற்பனை பண்ணிடுறாங்க. இல்லைன்னா பார்ட்டிஷன், ஒரு கன்சூமர் இருக்கும்போதே இதெல்லாம் பண்ணிடுறாரு அவரோட சம்மதத்தோட. அப்போ பண்ணும்போது சேல்ஸு, பார்ட்டிஷன், செட்டில்மெண்ட் வித்து கன்சல் லெட்டர். அதான் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறது, இல்லைன்னா பார்ட்டிஷன், அதாவது பாக பிரிவினை பிரித்து கொடுக்குறது, இல்லை செட்டில்மெண்ட்டு, குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு மற்ற பேருமா சேர்ந்து எழுதி கொடுக்குறது செட்டில்மெண்ட்டு, இல்லை கிஃப்டாக பரிசை நம்ம கொடுக்கறது, அவரோட சம்மதத்தோட கொடுக்கறது வித் கன்சல் லெட்டர். கன்சல் லெட்டரோட பண்ணுறதுக்கு பேர் தான் முதல் கேட்டகரியில். இரண்டாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா அதே தான், சேல்ஸு, அப்புறம் பார்ட்டிஷன், அப்புறம் செட்டில்மெண்ட், கிஃப்ட்டு வித்தவுட் கன்சல் லெட்டர். இதில் என்னென்னா, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் சொன்னீங்கன்னா, அது வித்து கன்சல் லெட்டர், இது வித்தவுட் கன்சல் லெட்டர். அவ்வளோதான் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். இது உரிமையாளர் வித் கன்சல் லெட்டரோடு கொடுக்கணும். இது கன்சல் லெட்டர் இல்லாதவங்க இந்த லெட்டர் கொடுத்தா போதும். உரிமையாளர் இல்லாதப்போ இந்த மாதிரி இந்த ஆவணங்கள்லாம் கொடுக்கணும். ரெண்டாவது அது என்னென்ன ஆவணம் கொடுக்கணுன்றது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். மூணாவது பார்த்தீங்கன்னா, டியூ டு டெத்து. உரிமையாளர் மின் இணைப்போட உரிமையாளர் இறந்துடுறாரு, அவர் என்னென்ன ஆவணங்களை அதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, டியூ டு சேல்ஸ், பார்ட்டிஷன், செட்டில்மெண்ட், கிஃப்ட்டு வித் கன்சல் லெட்டர். முதல் பார்த்தோம் இல்லையா, அந்த கேட்டகரிக்கு என்னென்ன ஆவணங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் 2 நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்ம்ஸ், அதாவது ஃபார்ம் 2 அதை கொடுக்கணும். நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்ம்ஸ் அதெல்லாம் கொடுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது மட்டும் போதாது, கூடவே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 4 அண்டர்டேக்கிங் ஃபார்ம் 4 அது கொடுக்கணும். இது மட்டும் போதாது, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் முக்கியமாக கொடுக்குறது இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த மின் இணைப்பை கூட பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக பெயர் மாற்றம் பண்ண மாட்டாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் மஸ்ட், இது கண்டிப்பாக கொடுக்கணும். இதாக கூட பார்த்தீங்கன்னா, எனி ஒன் டாக்குமெண்ட் இதாக கூட என்க்ளோஸ் பண்ணணும். இதை கூட என்னென்ன டாக்குமெண்ட் பண்ணலாம், அது மட்டும் போதாது. ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, ஃபார்ம் 2, ஃபார்ம் 4 அண்டர்டேக்கிங், அப்புறம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, இதாக கூட என்னென்ன கொடுக்கணும் பாருங்கள். சேல்ஸ் டீட் இது கொடுக்கணும், சேல்ஸ் டீடு, இல்லைன்னா பார்ட்டிஷன் டீடு, அப்படி இல்லைன்னா கிஃப்ட்டு செட்டில்மெண்ட், அதாவது கிஃப்டாவோ செட்டில்மெண்ட்டாவோ கொடுக்கறது. இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் லெட்டர், ஏதாவது அலாட்மெண்ட் லெட்டர் எதனா இருந்தால் அது கொடுக்கணும். இல்லைன்னா கம்ப்யூட்டர் பட்டா, கம்ப்யூட்டரில் பட்டா மாற்றிருப்பாங்க, அதாவது கொடுக்கணும்.
அப்படி இல்லைன்னா ஓனர்ஷிப் இஷ்யூடு பை த கவர்மெண்ட்லேருந்தே வந்து கொடுத்துருப்பாங்க, இவருக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படி இல்லைன்னா கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். இப்போ கோர்ட்டு கேஸ் எதனா இருக்கும், அதில் வந்து ஒருத்தருக்கே வந்து ஜெயிச்சிட்ருப்பாங்க. அந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டோட ஆர்டர் காப்பி இருக்கணும். ஃபார்ம் 2, ஃபார்ம் 4, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இதாக கூட சேர்த்து இந்த ஏதாவது ஒரு டீட்ஸ் கொடுக்கணும் கண்டிப்பாக. இந்த ஃபார்ம் 2வும் ஃபார்ம் 4ம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அடுத்த கேட்டகரி நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா சேல்ஸு, பார்ட்டிஷன், செட்டில்மெண்ட், அப்புறம் கிஃப்ட்டு வித்தவுட் கன்சல்ட் லெட்டர். அது வந்து வித்து கன்சல்ட் லெட்டரு, இது வந்து வித்தவுட் கன்சல்ட் லெட்டர். அதுக்கு வித்தியாசம் சொன்னேன் இல்லையா, இது வந்து வித்தவுட் கன்சல்ட் லெட்டர். இதுக்கு முன்னாடி பார்த்தது வித் கன்சல்ட் லெட்டர், இது வித்தவுட் கன்சல்ட் லெட்டர். இதுக்கு என்னென்ன ஆவணம் கொடுக்கணும்? வித்தவுட் கன்சல்ட் லெட்டர்னா ஃபார்ம் 4 அண்டர்டேக்கிங் ஃபார்ம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக மாற்ற மாட்டாங்க. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் மஸ்ட்டு. இதாக கூட எனி ஒன் டாக்குமெண்ட் வந்து கொடுக்கணும். எனி ஒன் டாக்குமெண்ட்டு அட்டாச் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்டு நம்ம போன இதில் பார்த்தோம் இல்லையா, அதே தான். சேல்ஸ் டீடு, பார்ட்டிஷன் டீடு, கிஃப்ட் செட்டில்மெண்ட், அலாட்மெண்ட் லெட்டர், கம்ப்யூட்டர் பட்டா, ஓனர்ஷிப் இஷ்யூட் பை த கவர்மெண்ட், கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். இது மாதிரி எதனா ஒன்று இதை கூட அட்டாச் பண்ணணும். கூடவே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பதிவு பண்ண அந்த முதல் அப்ளிகேஷன் வரும், அப்ளிகேஷன்ட்டு வரும், அதையும் பிரிண்ட் பண்ணி என்க்ளோஸ் பண்ணி கொடுக்கணும். ஆச்சுங்களா? இது ரெண்டாவது. அதாவது பார்ட்டிஷன் செட்டில்மெண்ட் வித்தவுட் கன்சல்ட் லெட்டருக்கு வந்து ஃபார்ம் 4 ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, அப்புறம் வந்து சேல்ஸ் டீடு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை என்க்ளோஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த ஃபார்ம் 4 வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது கேட்டகரியை நம்ம பார்க்க போகிறோம். மூணாவது கேட்டகரி வந்து டியூ டு டெத். இதுதான் வந்து நிறைய மின் இணைப்பில் ஒரு பிரச்சனை. உரிமையாளர் இறந்துட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு சந்தேகம். என்னடா இது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதுக்கு உண்டான ஆவணங்கள், அதுக்கும் வழிமுறை சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் 3 இண்டிமெண்ட் பாண்ட் வந்து கொடுக்கணும். ஒரு 20 ரூபா பத்திரத்தில் இந்த ஃபார்ம் 3 வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நோட்ரி பப்ளிக், உங்கள் ஊர் நோட்ரி பப்ளிக் யாருன்னா இருப்பாங்க, அந்த நோட்ரி பப்ளிக்கிட்ட உங்கள் மின் இணைப்போட விவரங்களை கொடுத்து அந்த பத்திரத்தை கொடுத்து, அந்த நோட்ரி பப்ளிக் என் முன்பாக இவர் கையெழுத்து போட்டார் அப்படி சொல்லிட்டு அதில் போடணும். இந்த ஃபார்ம் 3 வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 4 அண்டர்டேக்கிங், இதுவும் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இதுலேயும் வந்து கண்டிப்பாக வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இது கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் எனி ஒன் டாக்குமெண்ட், உங்களுக்கு தெரியும் வழக்கம் போல் எல்லா மின்னு போடுற மாதிரி தான். சேல்ஸ் டீட், பார்ட்டிஷன் டீட், கிஃப்ட் செட்டில்மெண்ட், அலாட்மெண்ட் லெட்டர், கம்ப்யூட்டர் பட்டா, ஓனர்ஷிப் பை த கவர்மெண்ட், கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். இதுதான். இப்போது இந்த டியூ டு டெத்துக்கு மட்டும் இந்த கோடு அடுத்த அடிஷ்னலாக வந்து ஃபார்ம் 3 இது நோட்ரி பப்ளிக்கிட்ட கண்டிப்பாக நம்ம கையெழுத்து வாங்க வேண்டியது வரும். ஏன்னா இது மட்டும் கொஞ்சம் இறந்துட்டதுனால நம்ம நோட்ரி பப்ளிக்கிட்ட கையெழுத்து வாங்க வேண்டியது வரும். இதை கண்டிப்பாக கொடுத்தாகணும். இப்போது டியூ டு டெத்துக்கு ஃபார்ம் 3, ஃபார்ம் 4, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, எனி ஒன் டாக்குமெண்ட் வந்து கூட சேர்க்கணும். இதாக கூட வந்து ஏதாவது லெட்டர் எதனா கேட்டாங்கன்னா அதை நம்ம கொடுத்தாகணும். இல்லை இது பத்தாது அப்படின்னாங்கன்னா தேவையான ஆவணங்கள் எதனா தேவை அப்படின்னாலும் நம்ம கொடுத்தாகணும். ஆனால் பெயர் மாற்றம் பண்ணுறதுக்கு இதுவே போதுமானது. இப்போ பெயர் மாற்றத்துக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ், அது பார்த்தீங்கன்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் 300 ரூபா கட்ட வேண்டியது வரும். நேம் ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் வந்து 300 ரூபா. இதுக்கு வந்து சிஜிஎஸ்டி 27 ரூபா போடுறாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஜிஎஸ்டி 27 ரூபா. மொத்தம் இது 3 சேர்த்து பார்த்தீங்கன்னா 384 ரூபா கட்ட வேண்டியது வரும். நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் வந்து 300 ரூபாயும், சிஜிஎஸ்டி 27 ரூபாயும், எஸ்ஜிஎஸ்டி வந்து 27 ரூபாயும் ஆக மொத்தம் 354 ரூபா கட்டணும். இதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது நிலுவைத் தொகையாக மின் இணைப்பில் இருந்ததுன்னா, அதாவது ஏசிசிடியோ இல்லை எம்சிடியோ இல்லை ஏதாவது நிலுவைத் தொகையாக எதனா கட்ட வேண்டிய இருந்ததுன்னா கண்டிப்பாக அதையும் சேர்த்து இதாக கூட வசூல் பண்ணுவாங்க. அதையும் கட்டினீங்கன்னா தான் பெயர் மாற்றம் பண்ணி கொடுப்பாங்க. அது பார்த்துங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம டொமஸ்டிக், கமர்ஷியல் இந்த மாதிரி மின் இணைப்புகளுக்கு தான் இது. இது அக்ரிகல்ச்சர் 3A1, இண்டஸ்ட்ரியல்,
ஹேண்ட்லூம் பவர்லூமுக்கு வந்து இது பொருந்தாது. இதாக கூடுதலான ஆவணங்கள் கொடுக்கணும். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டேரிஃப்க்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு ஆவணங்கள் கூடுதலாக வைக்கணுன்ட்டு அதுவும் வந்து நான் சொல்கிறேன். வாங்க இப்போது ஆன்லைனில் எப்படி நம்ம பதிவு பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். கூகுள் குரோம் ப்ரௌசர் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான். நீங்கள் உங்களுக்கு எந்த ப்ரௌசர் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ஃபயர்பாக்ஸோ இல்லை எது வேணுமோ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜினில் டான்ஜெட்கோ நேம் ட்ரான்ஸ்ஃபர் நான் செலக்ட் பண்ணி டைப் பண்ணி உள்ளே போகிறேன். டைரெக்டாக அந்த பேஜுக்குள்ள வந்துடும். இந்த பாருங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் டான்ஜெட்கோன்னு இருக்குது பாருங்கள். இதை வந்து செலக்ட் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனோடனே இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும். இந்த ஒரு நேம் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்திருக்கு. நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபில்லிங் அப்படின்னு வந்திருக்கு. இதுக்குள்ளே தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இப்போ என்னென்னா இதில் வந்து ரீஜன் கோடோடு வந்து போடணும். சர்வீஸ் நம்பர், விண்ணப்பதாரின் விவரங்கள், மின்னணுப்பு எண், கன்சியூமர் நம்பர் வித் ரீஜன் கோடுன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். வித் ரீஜன் கோடு. இந்த ரீஜன் கோடை பற்றி தெரியாதவங்க ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் ரீஜன் கோடு எப்படி செலக்ட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். உங்கள் ரீஜன் கோடை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவில் போய் பாருங்கள். அப்படி இல்லை இப்போ தெரிஞ்சுக்கணுன்னாலும் அது இருக்குது பாருங்கள். இங்கே கிளிக் ஹியர் நவ் யுவர் ரீஜன் கோடுன்னு இருக்குது பாருங்கள். அந்த இதில் போயிட்டு கீழே இருக்குது பாருங்கள். இதில் போயிட்டு நீங்கள் உங்கள் ரீஜன் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ ரீஜன் கோடை வந்து போட்டு சர்வீஸ் நம்பர் போட்டு என்டர் அப்படின்னு கொடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சும்மா டெமோக்காக நான் போட்டு காட்டுறேன். இப்போ இந்த போர்ட்டல் வந்துடும். அப்ளிகேஷன் ஃபார் நேம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்க. இந்த போர்ட்டல் வந்துடுச்சு. பெயர் மாற்ற விண்ணப்பம். இதில் தான் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணணும். எல்லாமே வந்து ஃபில்அப் பண்ணணும். இது வந்து தற்போதுள்ள நுகர்வோரின் விவரங்கள் ஏற்கனவே இருக்கு இல்லையா, அந்த நுகர்வோரின் விவரங்கள் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. டொமஸ்டிக்கு சர்வீஸ் நம்பரு இது இருக்குது பார்த்தீங்கன்னா. அடுத்து அதுக்கப்புறம் கீழே தான் வந்து நம்ம விண்ணப்பதாரரின் விவரங்கள் டீட்டெயில், அதாவது புதுசாக வந்து விண்ணப்பதாரர் பண்ணுறாங்களா அவங்களோட டீட்டெயிலு இதில் ஃபில்அப் பண்ண வேண்டியது வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பெயர் பரிமாற்றத்திற்கான காரணம், ரீசன் ஃபார் நேம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு பாருங்க. ரீசன் ஃபார் நேம் ட்ரான்ஸ்ஃபர் தான் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை முதல்ல போய் பாருங்கள். அதில் சொல்லியிருக்கேன். அந்த இந்த பாதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அதனால் முதல்ல நான் சொல்லியிருக்கேன் என்னன்னு சொல்லிட்டு இதில் பாருங்கள். டியூ டு சேல்ஸ் பார்ட்டிஷன் செட்டில்மெண்ட் வித் கன்சல்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 3 கேட்டகரியில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 3 கேட்டகரியில் அது மாதிரி தான் பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து வித் கன்சல்ட் லெட்டர், டியூ டு சேல்ஸ் பார்ட்டிஷன் செட்டில்மெண்ட் கிஃப்ட் வித்தவுட் கன்சல்ட் லெட்டர் அப்படின்னு இருக்குது பாருங்கள். 2வது ஆப்ஷனு. 3வது வந்து டியூ டு டெத்து, உரிமையாளர் வந்து இறந்துட்டாங்கன்னா என்னென்ன ஆவணங்கள் கொடுக்கணும் அப்படின்றத பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து டியூ டு டெத் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து உரிமையாளர் விவரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உரிமையாளர் விவரம் வந்து ஓனர்ஸ் டீட்டெயில். ஓனராக இருந்தால் நீங்கள் தான் ஒரே ஓனர்னால் ஓனர்னு கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி கொடுங்க. ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டினா 2 பேரில் இருக்கும். இந்த மின்னணுப்பு வந்து 2 பேர்லேயும் பேர் மாற்றம் பண்ணுங்கள். அண்ணன் தம்பி நாங்கள் 2 பேரும் பண்ணணுனால ஜாயிண்ட்டுன்னு கொடுத்துக்கணும். அதுக்குண்டான ஆவணங்களை வந்து அதில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் இது ஃபில்அப் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் பெயர், உங்களுடைய யார் பேரில் பெயர் மாற்றம் பண்ண போகிறீங்களோ அவங்க பேர் இதில் டைப் பண்ணணும். ஆனால் தெளிவான தப்பு இல்லாமல் பிழை இல்லாமல் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, இதெல்லாம் வந்து ஆங்கிலத்தில் தான் டைப் பண்ணணும். தமிழில் டைப் பண்ணிடாதீங்க, வராது. அப்புறம் ஆங்கிலத்தில் டைப் பண்ணுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. இதில் ஏற்கனவே இருக்கும், எக்ஸிஸ்டிங் ஓனரோட முகவரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து புதுசாக பதிவு பண்ணுறீங்கன்னா அதில் எதனா விடுபட்டு போயிருக்கு, இல்லை இதே அட்ரஸ் சரியாக இருக்குது அப்படின்னா அப்படியே விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா புதுசாக வந்து எதனா அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் சரியான முகவரியை வந்து அங்கே இருக்கிற முகவரியை வந்து நீங்கள் கொடுக்கணும். அந்த அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்து வந்து மின்னஞ்சல் இமெயில் ஐடி வந்து கண்டிப்பாக போடணும்னு சொல்லியிருக்காங்க. மெயில் ஐடி வந்து ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து கண்டிப்பாக அது தேவை, அதையும் போட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அலைபேசி எண், அதாவது மொபைல் நம்பர், உங்கள் செல் நம்பர் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அது வந்து முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. அதில் தான் வந்து ஓடிபி வரும். இப்போ நீங்கள் ஃபில் பண்ணி முடிஞ்சோன்னா ஓடிபி வரும், அது என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்லோடு டாக்குமெண்ட், என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசன்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரெசிப்ட், இது தான் வந்து செலக்டில் இருக்கணும்.
செலக்ட் ஆகாமல் இருந்தால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரெசிப்ட், அது வந்து ஸ்கேன் பண்ணணும். அதை கூட பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்ட் லெட்டர் நீங்கள் வைக்க வேண்டியது வரும். நீங்கள் வந்து விடுனர் பெறுநர் போட்டு விடுநரில் உங்கள் அட்ரஸும், பெறுநரில் வந்து உதயமின் பொறியாளர் இல்லை இளநிலை பொறியாளர் தமிழ்நாடு மின்சார வாரியம் உங்கள் ஊர் பேருனோ அது போட்டுங்க. பொருளில் வந்து இந்த மாதிரி பெயர் மாற்றம் செய்ய கோருதல் சார்பாக அப்படின்னு போட்டு, அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த ஃபார்ம், இப்போ இந்த ஃபார்ம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி கொடுத்துருங்க, இல்லை எழுதி கூட கொடுத்துடலாம். யார் பேர்லேருந்து யார் பேரில் மாறணும் அப்படின்ற தெளிவான விளக்கங்களை அதை எழுதி சைன் பண்ணி, அதுக்கப்புறமா அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் போடுறீங்க இல்லையா, அதாக கூட இதை ஸ்கேன் பண்ணிவிடுங்க. ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் இந்த கன்சல்ட் லெட்டரும் ரெண்டும் ஒன்றா ஸ்கேன் பண்ணி, இந்த இதுலேயே ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரீசெண்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதுலேயே வந்து அப்லோட் பண்ணி ஏற்றிடுங்க. முக்கியமானது என்னென்னா ரீசெண்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் தான் கொடுக்கணும். அதாவது கடைசியாக நீங்கள் என்ன இது கட்டினீங்க, ரொம்ப பழைய டேக்ஸ் எல்லாம் போன வருஷத்து முன் வருஷத்து பழசெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது. கரண்ட் என்னவோ அதை தான் கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கிங் ஃபார்ம் 4 அதை கொடுக்கணும். அதை வந்து ஸ்கேன் பண்ணி, அதாவது உங்களுக்கு இந்த ஃபார்ம் 4 வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா அது இங்கே இருக்க பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே டவுன்லோட் ஃபார்ம் 4 அப்படி கொடுத்துருக்காங்க பிடிஎஃபாக, அதையும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம், எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டமெண்ட் பாண்டு, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நோட்டரி பப்ளிக்கிட்ட கையெழுத்து வாங்கணுன்ற இந்த வீடியோவில், அந்த இண்டமெண்ட் பாண்டை வந்து டவுன்லோட் பண்ணி அதில் சைன் பண்ணி, அது எல்லாமே வந்து நீங்கள் சைன்டு டாக்குமெண்ட்டாக தான் அப்லோட் பண்ணணும். நீங்கள் சைன் பண்ண டாக்குமெண்ட்டாக தான் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கேன்சல் பண்ணிவிடுவாங்க, அப்ளிகேஷனே கேன்சல் பண்ணிவிடுவாங்க. அதனால் ஞாபகமாக எல்லாத்துலேயும் கரெக்டாக வந்து சைன் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுங்கள். திரும்ப பதிவு பண்ணுற மாதிரி ஆகிடும், அப்புறம் அதை பார்த்துங்க. அடுத்து கடைசியாக இது பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு ஒரு மொபைலுக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபி நம்பர் என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். அது அமௌண்ட் பேஜ், எவ்வளோ பணம் கட்டணுன்றத டிமாண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து சிஜிஎஸ்டி வரும், அப்புறம் எஸ்ஜிஎஸ்டி வந்துடும். இந்த பேஜை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இந்த பேஜ் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதோட முடியலை, இன்னும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், இங்கே ஸ்டேட்டஸ்ன்னு அப்படின்னு இருக்கும் இல்லையா, இந்த ஸ்டேட்டஸுக்குள்ளே போங்க. பிரிண்ட் த அப்ளிகேஷன் அப்படின்னு வரும். அந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர் டிமாண்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் த அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள், இந்த பிரிண்ட் த அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடுங்க. இதுக்குள்ளே போனவுடனே உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு எவ்வளோ கட்டணுன்ற ரெசிப்ட் வந்து இல்லையா, அதுலேயே வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர்னு இருக்கும், அது காட்டுறேன் பாருங்கள். இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து நீங்கள் வந்து இதிலே டிஃபால்ட்டாக வந்துடும் சில நேரத்தில். அப்படி வரலைன்னா அந்த நம்பரை வந்து இதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுங்க. சப்மிட் கொடுத்தோடனே இந்த ஃபார்ம் 1 இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதையும் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி உங்களுடைய மின் அலுவலகம் எதுவோ அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த அப்ளிகேஷன் கொடுங்க. அவங்க வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு உடனே பணம் கட்ட சொன்னாலும் சொல்லிவிடுவாங்க. இல்லைன்னா ஒரு 7 நாள் இல்லை 15 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு பெயர் மாற்றத்தை வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஆன்லைன்லேயும் கட்டலாம், இல்லைன்னா வந்து அலுவலகத்தில் கட்ட சொன்னாலும் கட்டலாம், அது உங்கள் விருப்பம். அதிகபட்சம் ஒரு 15 நாளுக்குள்ளே பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபரை. ஒரு ஆர்டர் காப்பியும் கொடுப்பாங்க, அது வாங்கி வச்சுங்க பத்திரமா. இவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. மற்றும் பயனுள்ள அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டேரிஃப் பற்றியோ இல்லை வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதுக்குண்டான வீடியோக்களை நான் போட தயாராகிறேன். நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.